ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டுமென்று நினைத்து உன்னை தேடி வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் குழந்தையே. இதை முழுமையாக கேள். உன் முகத்தில் புன்னகை வரும். உனக்கான சந்தோஷ செய்தியை உன் அப்பன் எடுத்து வந்திருக்கின்றேன் என் தங்கமே. சிவன் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உள்ளவருக்கு ஆயிரம் ஆயிரம் துணை. எல்லோருக்கும் உன் அப்பன் சிவன் துணை என்று சொல்லி தினந்தோறும் என்னை வழிபடும் என் குழந்தைகள் அனைவருக்கும் நான் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். அப்படி வழிபாடும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நான் எப்பொழுதும் எங்கு இருந்தாலும் உன்னை காத்துதான் இருப்பேன் என் தங்கங்களே. உனக்கு எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என்னை தாண்டிதான் உன்னை நெருங்க முடியும் என் குழந்தையே. எவ்வளவு கஷ்டம் நான் தந்தாலும் உனக்கு துணையாக இருப்பேன் என்று மட்டும் நீ உறுதியாக நம்பு. அந்த கஷ்டத்தை நீ உன் வாழ்க்கையில் அனுபவிப்பது உன் நன்மைக்காக மட்டுமாகவே இருக்கும். அந்த கஷ்டம் உன்னை விட்டு ஓட நான் வைப்பேன் என் தங்கமே. என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கும் என் குழந்தையை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே. வாழ்க்கையில் கஷ்டம் என்பது உனக்கு அனுபவங்களை தரக்கூடிய ஒரு கருவியாக மட்டும்தான் செயல்படும். இப்பொழுது நீ மனதார நேசிக்கின்ற ஓர் உறவு உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று துடிதுடித்து கொண்டிருக்கிறது. ஓர் நபர் இதை உன்னிடத்தில் சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்பார்கள் பெரியவர்கள். அதே போலத்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையும் நன்றாகவும் இனிமையாகவும் இருக்க போகின்றது. அந்த திருமணம் செய்யும் உனக்கு நன்மைகளை நான் சேர செய்வேன். அந்த திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு உயிர் துடித்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய நபர் உன்னிடம் நான் இனி உன்னை விட்டு விலக மாட்டேன், நமக்கு திருமணம் ஆன பிறகு உன்னை ஏற்கனவே நான் இருக்கிறேன், எக்காரணத்திற்கொண்டும் உன்னை கண்கலங்க விடமாட்டேன், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்ல துடித்து கொண்டிருக்கிறது. யாரிடமும் உன்னை எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த உலகில் வாழ நீயும் நானும் மட்டும் போதும். நாம் இருவரும் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற ஆசையோடு துடித்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே. வேலைகளையும் நான் உனக்கு செய்து கொடுக்கின்றேன். உனக்கானதை நான் சரிவர செய்வேன் என்று உன்னை திருமணம் செய்த நபர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என் தங்கமே. அனுதினமும் வந்து என் கோவிலில் ஒரு விளக்கை போட்டு என்னை வணங்கும் பொழுது ஒவ்வொரு நொடியும் உன்னை பற்றித்தான் உன்னுடன் சேரத்தான் என உன்னையே அவர் நேசித்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. இதை நேரடியாக அவரால் சொல்ல முடியாத போது என்னிடம் சொல்லி உனகிடம் அதை அழைத்து வர சொல்லி இருக்கிறார். அவர் உன்னை திருமணம் செய்ய காத்திருக்கிறார் என் தங்கமே. உன்னிடம் சொல்லிவிட்டேன் என் தங்கமே. நான் இருந்த அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் என் குழந்தையே. உங்கள் இருவரையும் திருமணம் நன்றாக உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதத்துடன் நடக்கப் போகின்றது. என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம் உறவுகளுடைய ஆசீர்வாதத்தின்படியே அனைத்தும் நடக்கும். எல்லா உள்ளவர்களும் நன்மை உங்களுக்கு பெற என வாழ்த்துக்கள் வாழ்த்த உங்கள் திருமணம் நடைபெறும் என் தங்கமே. நன்றாகவும் சிறப்பாகவும் நடக்கப் போகிறது. உன் அருகில் இருக்கும் வரை உன்னை யாராலும் நெருங்க முடியாது. நீ என்னை விட்டு விலகும் அந்த தருணம்தான் உனக்கு ஆபத்தே நிறைந்திருக்கிறது தங்கமே. என்றும் நம்பிக்கை கொள். உன் அருகில் இருந்து உன் திருமண வைபோகத்தை நான் நல்லபடியாக நடத்தி வைக்கின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கை ராஜ வாழ்க்கையாக மாறப்போகிறது. சந்தோஷம் வரப்போகிறது. சந்தோஷமாக கொண்டிரு என் தங்கமே. உன் துணை உன்னையே நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறார். அவரை உனக்கும் பிடிக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும்.
உனக்கும் அவரை பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர் உன்னை விட உன்மேல் உயிரையே வைத்திருக்கிறார் என் தங்கமே. உன்னை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உன் அன்பையும் அரவணைப்பையும் அவர் உனக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். உன்னை பத்திரமாக யாருக்காகவும் விட்டுவிடக்கூடாது. உன்னை அன்போடு காதலிக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதும் என அவர் ஒவ்வொரு நொடியும் உன்னுடன் வாழத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறார் என் தங்கமே. அந்த குழந்தையின் காதலை என்றும் விட்டுவிடாதே. அவர் உன்னை திருமணம் செய்து கொள்ளவே இவ்வளவு நாளாக எந்த திருமணத்தையும் செய்து கொள்ளாமல் உனக்கென்று காத்து கொண்டிருந்தார் என் குழந்தையே. அவரை ஏமாற்றி விடாதே என் தங்கமே. அவர் உனக்கென்றுதான் இவ்வளவு நாளாக காத்திருந்தார் என் குழந்தையே. அவரை நீ என்றுமே விட்டுவிடக்கூடாது என்பது மட்டும்தான் உன் அப்பனின் ஆசை என் தங்கமே. அவரை போல் இன்னொருவர் உன்னை பார்த்து கொள்ள இவ்வுலகில் யாருமில்லை என்பது உண்மை என் தங்கமே. எதனாலும் அவரை விட்டுவிடாதே. எந்த காரணத்தையும் கொண்டு அவரை வெறுத்து விடாதே. ஏனென்றால் உன்னை ஒருத்தனை மட்டும் நம்பியே அந்த உயிர் அங்கிருந்து உன்னிடம் வர துடித்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. அவர் உனக்காகத்தான் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கிக் கொண்டார். இவ்வளவு நபரின் பேச்சையும் வாங்கி கொண்டு அமைதியாக இருந்தார் என் தங்கமே. அவரை நீ நோகடித்து விடக்கூடாது. அவர் மனம் நோந்து விட்டால் உன் அப்பனை நீ நோகடித்ததற்கு சமம் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு இந்த தவறை நீ செய்துவிடக்கூடாது என்று உன் அப்பன் உன்னிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என் குழந்தையே. உனக்காக காத்திருக்கும் அந்த உயிரை உன்னிடம்தான் உன் அப்பன் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே. நீ அவரை நேசிக்கிறார். ஆனால் அது அவருக்கு தெரிந்தால் பிரச்சனையாகிவிடுமோ, வீட்டாருக்கு தெரிந்தால் எதிர்ப்பு தெரிவித்து விடுவார்களோ என்ற ஒரு மனதில் குழப்பந்தான் இருக்கிறது. ஆனால் எதற்கும் கவலைப்படாதே என் தங்கமே. காலப்போக்கில் அது சரியாக நடந்து அவரையே நீ திருமணம் செய்யும்படிதான் இந்த விதியில் எழுதப்பட்டிருக்கிறது என் தங்கமே. அவரே உனக்கு இவ்வுலகின் இந்த ஜென்மத்தில் துணையாக இருப்பார் என்பது உண்மையானது என் குழந்தையே. எந்த காரணத்திற்காகவும் இது தடைபடாது என் தங்கமே. நீ உன் வேலைகளை சரியாக செய்து கொண்டிரு. எல்லாம் காலப்போக்கில் நடந்து முடிந்துவிடும். உனக்கு பிடித்த மாதிரியே அனைத்தும் நடந்து முடியும் என் தங்கமே. அதுவாய் உன்னை தேடி வரும். அவர் உன்னை தேடி வர வைப்பேன் என் தங்கமே. உன் நன்மையை நான் என்றும் உனக்கு நன்மை பல மடங்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. வாழ்க வளமுடன்.